ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக இந்த ஸ்கேம் ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த அன்பு ஸ்கேம். அதிலேருந்து ஒரு வித்தியாசமான டாபிக். அதை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைனர் பீப்புள் யூஸிங் சோஷியல் மீடியா. இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் 16 இயர்ஸுக்கு கீழே இருக்கவங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு தடை அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம ஊர்லேயும் தேவைப்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸில் இந்த டேட்டா படி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 2K to 2K10க்கு அப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற ஒரு தன் பர்சனாலிட்டியை அதிகமாக வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. 90s and 80s கம்பேர் பண்ணும்போது ஸ்கூலுக்கே வந்தாலும் யார்ட்டையும் பேசுறதில்ல. ஃபோன்லையும் ப்ராஜெக்ட்டு, லேப்டாப்பே ப்ராஜெக்ட்லேயே பண்ணுறான், ஃபோன்லேயே பண்ணுறான், லேப்டாப்லேயே பண்ணுறான், பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனாலும் ஃபோனு லேப்டாப்லேயே இருக்கான். அவனுடைய இன்ட்ராக்ஷன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு இப்படியே தான் இருக்குது. அவனுக்கு ரியல் வேர்ல்டில் ரியல் பீப்புள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயமே மறந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பயமாக இருக்குன்னு ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டே இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ ரீசெண்டாக அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர்லேயுமே இதுதான் கைஸ் உண்மை. இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்கூலில் அந்தளவுக்கு உருவாக்குறது இல்லை. கோவிடுக்கு அப்புறம் ஃபோனை ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகலாம், காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி ஒரு சட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் ஃப்ரான்ஸில் இந்த ஒரு ஸ்பைக் அப்படிங்கிறது இருக்குன்றாங்க. அதாவது பசங்க சோஷியலி இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த சதவீதங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேம் ஜெண்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே இவன் இவ்வளோ தயங்குறான் அப்படின்னா, ஆப்போசிட் ஜெண்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவன் எவ்வளோ பயப்படுவான். இன்ஃபேக்ட் ஆப்போசிட் ஜெண்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஐஸ் பிரேக்கிங் செஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜென்ரலாக ஒரு மனுஷனுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன் அப்படிங்கிறது. இதை அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டானாலே ஃப்ரெண்ட்லியாக, சகஜமாக, நார்மல் மனுஷன் மாதிரி அவன் ஆப்போசிட் ஜெண்டர் கூட பேசி பழக முடியும். இதை பண்ணாதவன் தான் நிறைய பிரச்சனையை சமுதாயத்தில் ஃபேஸ் பண்ணுறான். இப்போ இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே படிக்கிறவங்க, பாய்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க, நாளைக்கு ஒர்க் கல்ச்சர்னு வரும்போது, இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு கடைக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஆப்போசிட் ஜெண்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் இந்த உலகத்தில் யாராலையும் வாழவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாக இன்ட்ராக்டே பண்ணாமல் திடீர்னு ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவன் மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அவனுக்குள்ள ஒரு இன்னும் புரியாத ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, சின்ன வயசுலேருந்தே கோயட் ஸ்கூல் காலேஜில் படித்தவங்க இந்த பயம் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக ஆப்போசிட் ஜெண்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுது. ஸோ இந்த நார்மலாக இருக்க பாய்ஸ் ஸ்கூல், ஒரு சிங்கிள் ஜெண்டர் ஸ்கூலில் படிச்சுட்டு வரவனால ஒரு சுமூகமாக ஒர்க் ஆஃபீஸ் சூழ்நிலையில் கூட அவனால் ஃபேஸ் பண்ண முடியல. அவனால் இன்ட்ரோவர்ட், ஏற்கனவே சொந்த ஜெண்டர் கூடயே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவன் எப்படி ஆப்போசிட் ஜெண்டர் கூட போய் பேசுவான் தைரியமா? வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த சோஷியல் மீடியா, இந்த ஸ்க்ரீன் டைம்குள்ளேயே அவன் முழுகி போய் கேம் விளையாண்டு சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகி அவன் என்ன பண்ணுறான்னா ரியல் வேர்ல்டு அண்ட் ரியல் பீப்புள் கூட பேசவே மறந்துடுறான். ரியல் ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கவே மறந்துடுறான். ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டூருக்கு போகிறது, ரியல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு மூவி போகிறது, ஒரு கெட் டுகெதர் போகிறது, இதெல்லாமே இனிமே இந்த 2019 to 2024 இந்த செட்டில் பயங்கரமாக குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு செல்ஃபோன்லாம் இல்லாத காலத்தில் ஃப்ரெண்டோடைய லேண்ட்லைன் நம்பர்லாம் வாங்கி கூட நாங்கள் பேசுவோம். அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போது செல்ஃபோன் இருக்குது, 1000 ஃப்ரெண்ட் நம்பர் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடிஞ்சாலும் யாரும் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. அவன்கிட்ட போய் என்னால் பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் லேப்டாப் உண்டு, என் ஃபோன் உண்டுன்னு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை உடைக்கிறதுக்காக இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறத மைனர் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இந்த ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் மாதிரியான சட்டங்கள் போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இன்னொரு ஃப்ளிப் சைடு இருக்குது.
நம்ம ஊரில் இந்த குழந்தை நட்சத்திரங்கள் சின்ன வயசுலேயே அவங்களோட திறமையை கத்தி மேலே வராங்க இல்லையா, சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே சினிமாவுக்கு போய் குழந்தை நட்சத்திரமாக இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த சோஷியல் மீடியா தான் இருக்குது. என்டையராக ஒரு மைனர் பீப்புளை அப்படியே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறது தப்பு. வேணும்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க, பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வாங்க, ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு மோனோக்ரோம் ஆக்குங்க, இல்லைனா வந்து ஆப் தானாகவே ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு அப்புறம் வெளியே வர மாதிரி செய்யுங்க. இப்போ பிஜிஎம்ஐலாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் விளையாண்டுட்டீங்க போதுன்ற மாதிரி வார்னிங்லாம் வருது இல்லையா, யூடியூப்லேயுமே பெட் டைம் வார்னிங்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வார்னிங்லாம் யார் மதிக்கிறா? ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பேரண்டல் கண்ட்ரோல்ஸை ஸ்ட்ரிக்டாக பண்ணால் மட்டும்தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதாவது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியும். இதில் உங்களுடைய கருத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் கம்யூனிட்டிலையுமே இதை பற்றி ஒரு போல் போடுறேன். நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப் இருக்குது, அதில் போய் ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மைனர் பீப்புளை சோஷியல் மீடியா அண்ட் அதர் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பேன் பண்ணிடலாமா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாமா, இல்லை அலோவ் பண்ணிடலாமா? இவன் எப்படியா இருந்தாலும் திருந்த போகிறது இல்லை, யூஸ் பண்ணி அடிபட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கம்யூனிட்டியில் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கும் டெக் அப்டேட்ஸுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெக் அப்டேட்ஸை நம்ம ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்.